டியூ டேட் கிட்ட வந்துருச்சா? அப்போது உங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் இந்த கேள்வி கேட்காமையே இருக்க மாட்டாங்க. எப்போ ஏன் இன்னும் டேட்டு வந்து கிட்ட நெருங்குது, லேபர் பெயின் எடுக்கலையா, ஏதாவது ப்ராப்ளமா, டாக்டரை பார்த்தியா? அண்ட் நீங்கள் லேபர் பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இதை செய் அதை செய்யு நிறைய அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதில் நம்ம குழம்பி தான் போவோம். எது கரெக்டு, எது ரைட் இல்லை, எது செஞ்சால் சேஃப், எது செஞ்சால் சேஃப் கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த அட்வைஸையும் ஃபாலோ பண்ணணுங்கிறது முக்கியம். எங்களை பொறுத்தளவுக்கு as medical professionals உங்கள் டியூ டேட் ஆர் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி இஸ் அரவுண்ட் 40 weeks ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ போஸ்ட் டர்ம்னு சொல்கிறதுக்கு 42 weeks கிராஸ் ஆனால், பட் ஜென்ரல் ப்ராக்டிஸ் இஸ் 40 to 41 weeksக்குள்ள மோஸ்ட் கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கா தானா பெயின் எடுக்கலைன்னா உங்களுக்கு பெயின் இன்டியூஸ் பண்ணுறோம் பை மெடிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, டியூ டேட் தாண்ட நம்மளுக்கு லைக்கர் ஆர் பேபியை சுற்றி இருக்கிற தண்ணி லெவல்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் நாட் டு வெயிட் டூ லாங் ஃபார் இண்டக்ஷன் ஆஃப் லேபர். பட் டாக்டர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளே வீட்டில் சில டூ இட் யோர் செல்ஃப் என்ன பண்ணி பார்க்கலாம் லேபர் பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்குன்னு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா then this video is for you. So number one is something which you can try yourself at home is taking dates. பேரிச்சம்பழம் சாப்பிட்டா எப்படி நம்மளுக்கு லேபருக்கு ஹெல்ப் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இட் அஃபெக்ட்ஸ் த ஆக்சிடோசின் ரிசெப்டார்ஸ் விச் ஆர் ப்ரெசென்ட் இன் த யூட்ரஸ். அண்ட் இது நம்மளுக்கு பெயின் எடுக்கும்போது நம்மளுக்கு பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சம்டைம்ஸ் லேபர் ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ரெஸ் ஆகிறதுக்கும் உதவும்னு தெர் இஸ் சம் லிமிட்டெட் எவிடன்ஸ். ஸோ இதை எப்போ எடுக்க ஆரம்பிக்கணும்? 37 வாரம் நம்மளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் டு ஹேவ் பெனிஃபிட் யூ நீட் டு டேக் அபவுட் 6 dates per day. Number 2, the second method for which there is limited evidence that it may work sort of is nipple stimulation. So nipple stimulation எப்படி work ஆகும் உங்களுக்கு? Again it stimulates the release of oxytocin hormone which is what is going to be responsible for the initiation of uterine contractions. But it is important that you do it above 39 weeks தான். So term reach ஆனோன்னா பண்ணா போதும். And about 5 minutes per hour you could keep doing it, and sometimes this may start your labor pains. Number 3, the third method for which there is limited evidence. Again இது எல்லாமே large scale studiesல proven கிடையாது. It is only in small studies for which there is evidenceங்கிறது evening primrose oil about 500 milligrams per day either vaginally inserted or orally நம்ம எடுத்துக்கும் போது it can help the initiation of labor pains. But vaginal insertion of evening primrose oil capsules are not available in our country. So in the 3 methods தவிர there is a lot of advice you may have heard which is not exactly true. இதெல்லாமே anecdotal அப்படின்னு தான் சொல்வோம். இந்த கேட்டகரியில் என்ன மெத்தட்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, number 1 is eating pineapple. பைனாப்பிளுங்கிறது இட் கண்டெய்ன்ஸ் bromelainங்கிற ஒரு என்சைம் விச் சாஃப்டன்ஸ் த யூட்ரஸ் அண்ட் சம்டைம்ஸ் கேன் ஸ்டிமுலேட் யூட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸ்னு. பட் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் தட் இட் இஸ் கோயிங் டு ஒர்க். பட் பைனாப்பிளுங்கிறது ஒரு சேஃபான ஹெல்த்தி ஸ்நாக் டு ஈட். ஸோ அதில் சாப்பிட்றதும் தப்பு கிடையாது. The second advice which you may have heard a lot is have sex and it will promote uterine contractions or start of laborங்கிறது. Sex by itself releases oxytocinங்கிற love hormone which can increase effective uterine contractions, as well as prostaglandins and chemicals are present in the semen, and this also can initiate uterine contractions. Orgasm is optional, but orgasm ஆகும்போதும் உங்களுக்கு more release of hormones இருக்கு and rhythmic contraction of the pelvic floor இருக்குங்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. So does having sex definitely lead to the start of labor pains? Definitely not, but there is no harm as long as your pregnancy is a low risk pregnancy with no complications. Anecdotal listல third comes eating spicy food. Spicy food எப்படிங்க லேபர் பெயினை ஸ்டார்ட் பண்ண போது? இட் கேன் இரிட்டேட் யோர் கட், அவ்வளோன்னு தான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு கட் இரிட்டேஷன், கேஸ்ட்ரைட்டிஸ், ஒரு மாதிரி டயரியா ஆகும்போது உங்களுக்கு கூடவே சேர்ந்து யூட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸும் இது தூண்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டெஃபினட்டாக இது ஒரு மெத்தடாக நான் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெக்னன்சியில் நிறைய நெஞ்சரிச்சல் அண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். ஸோ கண்டதையும் சாப்பிட்டு லேண்டிங் அப் வித் ஃபுட் பாய்சனிங் ஆர் சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு help. Fourth practice which is completely not true and can even be harmful ன்னு சொல்றது castor oil or விளக்கெண்ணெய் குடிக்கிறது.
ஸோ இது இந்த காலத்தில் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வாட் இஸ் இட் கோயிங் டு காஸ்? உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் டயரியா தான் இது தூண்டி விட போகுது தவிர லேபர் பெயின்ஸ் இல்லை. அண்ட் ஓவராக டயரியா ஆகி நீங்கள் டீஹைட்ரேட் ஆனீங்கன்னா இட் கேன் ப்ரூவ் டேஞ்சரஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணுங்கிறது முக்கியம். நம்பர் 5 on the anecdotal list is கிட்ட வர வர நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கர்டெயில் பண்ணியிருப்போம். எப்போவுமே நிறைய நேரம் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஸ்டேயிங் ஆக்டிவ், கோயிங் ஃபார் லாங் வாக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கர்ப் வாக்கிங். கர்ப் வாக்கிங்கிறது நம்மளுக்கு பேவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு கால் உங்களுக்கு பேவ்மெண்ட் மேலேயும் ஒரு கால் கீழேயும் கொஞ்சம் அன்ஈவன் சர்ஃபேஸில் நடக்கிறது தான். ஸோ யூ குட் ட்ரை திஸ் ஃபார் அபவுட் 10 to 15 minutes per day. So how does this help? This helps in better positioning of the baby's head in the pelvis. Other things which have been cited are use of acupuncture, acupressure or foot reflexology, where certain points in the foot avanga pressure points la massage பண்ணும்போது it is directly connected to the uterus and can stimulate uterine contractions ங்கிறது. But this should be done only by those who are properly trained in it, like traditional Chinese medicine practitioners. நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு I would not really suggest all these things. Last but not the least, there is something called the mild circuit, which is prescribed by many midwives, and it is a series of 3 positioning exercises. நீங்க pregnancy classes attend பண்றீங்கன்னா your antenatal physiotherapist can guide you about this, or you can go online and look it up. It is a series of 3 positioning exercises which sort of help to make the baby's head get fixed in the pelvis. So அது பெட்டராக ஃபிக்ஸ் ஆகும்போது அது நல்லா அங்கே போய் சிட் ஆகும்போது சர்விக்ஸில் ப்ரெஷர் கொடுக்கும் போது நம்மளுக்கு ஆன் டைம் லேபர் பெயின் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸை இது கூட்டும். ஸோ ஐ திங்க் இன் திஸ் வீடியோ we have covered few limited evidence-based methods as well as a lot of anecdotal methods which are cited that labor pain இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறது. what you should be doing and what you should not be doing அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ hope you found it useful.